அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வெள்ளிக்கிழமை பட்ஜெட் தாக்கல். சென்னையில் 100 இடங்களில் பொதுமக்கள் நேரலையில் காண மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு. தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். எக்ஸ் தளத்தில் புரோமோ வீடியோவை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை விளம்பரத்தில் இந்திய ரூபாய் குறியீட்டுக்கு பதிலாக லட்சினை இடம் பிடித்தது. தாய்மொழியை போற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் என அரசு தரப்பு விளக்கம். மாநில பட்ஜெட் ஆவணங்களில் இந்திய ரூபாய் சின்னத்தை நீக்குவது தேசிய ஒற்றுமை உறுதிப்பாட்டை பலவீனப்படுத்துகிறது. பிராந்திய பெருமை என்ற போர்வையில் பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலையை குறிப்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. தமிழக அரசு பட்ஜெட் லோகோவில் ரூபாய் குறியீடு மாற்றப்பட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம். ஒரு தமிழனால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் சின்னத்தை தமிழக அரசு மாற்றியுள்ளதாக விமர்சனம். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2024-2025 ஆண்டில் 8% மேல் இருக்கும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள் தனிநபர் வருமானத்தில் முன்னணியில் உள்ளதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். டாஸ்மாக் கொள்முதல் முறைகேடு வழக்கில் ரூபாய் 1000 கோடி கணக்கில் காட்டப்படாதது அம்பலம். அமலாக்கத்துறை விசாரணையில் கண்டுபிடிப்பு. டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை வசூல் செய்ததாக அமலாக்கத்துறை விசாரணையில் அதிர்ச்சி தகவல். பணியிட மாற்றம், பார் லைசன்ஸ் உள்ளிட்டவைகளை வழங்க லஞ்சம் பெறப்பட்டதும் கண்டுபிடிப்பு. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பாஜக சார்பில் வரும் 17ஆம் தேதி டாஸ்மாக் தலைமையகம் அமைந்துள்ள தாளமுத்து நடராஜன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. தாவேகாவில் மேலும் 19 மாவட்ட செயலாளர்களை நியமித்து கட்சித் தலைவர் விஜய் அதிரடி. புதிய நிர்வாகிகளுக்கு கழக தோழர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுகோள். பனையூர் அலுவலகத்தில் தொண்டர்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்ட தாவேக தலைவர் விஜய். தொண்டர்கள் உற்சாகம். காவல்துறையினரை தாக்கிய புகாரில் கைதான சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலருக்கு நிபந்தனை ஜாமீன். தினமும் காலை பூக்கடை காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 440 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 64,960 ரூபாய்க்கு விற்பனை. பயணிகளின் வசதிக்காக வைகை மற்றும் பல்லவன் விரைவு ரயில்களில் கூடுதலாக முன்பதிவில்லாத பொது பெட்டிகள் இணைப்பு. மே 11 முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கோவை மாவட்ட விசைத்தறி நெசவாளர்கள் வரும் 19ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவிப்பு. கூலி ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கும் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு கண்டனம்.
சென்னையில் ஏசி உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளிலும் மாதம் 2000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விருப்பம் போல் பயணிக்கும் திட்டம் விரைவில் அறிமுகம் செய்ய மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு. ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு கட்டுப்பாடு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர தெப்போற்சவம் நிறைவு. ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி தெப்பத்தில் 7 முறை உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். காரியாப்பட்டி அருகே ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை கொன்று உடலை கொதிக்கும் தார் உலையில் போட்ட 2 கைது. கார் வாங்கிய பிரச்சனையில் அதிர்ச்சி சம்பவம். கொடைக்கானல் அருகே வெள்ளிக்கவி கிராமத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை டோலி கட்டி தூக்கி சென்ற அவலம். முறையான சாலை வசதி இல்லாததால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்த சோகம். ஹோலி பண்டிகை நாட்டு மக்களின் ஒற்றுமையின் நிறத்தை ஆழப்படுத்த வேண்டும். நாளை ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வெள்ளிக்கிழமை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். மாலை 6:30 மணியளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. இந்தியா மற்றும் இலங்கை மீனவர்களின் கூட்டு பேச்சுவார்த்தைக்கு இந்திய அரசு தயார். இலங்கை அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு மத்திய அரசுடன் இணைந்து தீர்வை நோக்கி செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் பாஜக எடுக்கும். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் சென்று சந்தித்த பின்னர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. டெல்லியில் ஹோட்டலில் பிரிட்டன் பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம். இன்ஸ்டா மூலம் பழகிய நபர் உட்பட 2 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. மாசி மகத்தை ஒட்டி காரைக்கால் பட்டுனச்சேரி கடற்கரையில் 6 சுவாமிகள் ஒன்றாக கூடி தீர்த்தவாரி வைபவம். பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம். யூடியூப் பார்த்து தங்கம் கடத்திய நடிகை ரன்யா ராவ். கணவர் கிரெடிட் கார்டில் விமான டிக்கெட் வாங்கியதும் அம்பலம். தங்க கடத்தல் வழக்கில் வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மா தனது குழந்தைகளுடன் விளையாடும் புகைப்படம் வெளியானது. ரசிகர்கள் உற்சாகம். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் காசாகன் பகுதியில் உள்ள எல்லை பாதுகாப்பு படை முகாமில் ஹோலி கொண்டாட்டம். வீரர்கள் உற்சாகம். உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் பதஞ்சலி பல்கலைக்கழகத்தில் ஹோலி கொண்டாட்டம். மாணவ மாணவிகள் மீது பூக்களை தூவி யோகா குரு ராம்தேவ் மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பால் பகுதியில் தொழுகை நடைபெறும் ஹுமா நவாஸில் துணை ராணுவம் மற்றும் போலீசார் பேரணி. நாளை ஹோலி கொண்டாடப்பட உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். திரளானோர் திரண்டு மகிழ்ச்சி. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக டெல்லியில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியுடன் தமிழக குழு சந்திப்பு. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்குமாறு அமைச்சர் KN நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் அழைப்பு. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு எதிராக பாஜக சதி செய்வதாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பரபரப்பு குற்றச்சாட்டு.
எந்த காரணத்தை கொண்டும் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க மாட்டோம் என்றும் திட்டவட்டம். திமுக அரசு 4 ஆண்டுகளில் செய்த சாதனை குறித்து எடப்பாடி பழனிசாமியுடன் விவாதிக்க நான் தயார். முதலமைச்சருக்கு இபிஎஸ் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அமைச்சர் ரகுபதி பதில். தமிழகத்தை டெல்லியிடம் அடகு வைத்தது யார்? எதிர்க்கட்சி தலைவருடன் விவாதிக்க முதல்வரை அழைத்தால் ரகுபதி வருவது ஏன்? அமைச்சர் ரகுபதியை கோபாலபுரத்தின் அடிமை என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். கும்மிடிப்பூண்டி அருகே லாரியிலிருந்து கண்டெய்னர் பெட்டி மட்டும் தனியாக சாலையில் கழன்றதால் பரபரப்பு. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வன விலங்கு தாக்கி பெண் உயிரிழப்பு. காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த அஞ்சலை என்ற பெண் சடலமாக மீட்பு. வனத்துறை தீவிர விசாரணை. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் மீதான வழக்கு. விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மாணவர் விவகாரத்தில் விசாரணை நடத்தும் அதிகாரிகளை மாற்ற வேண்டும். ஸ்ரீவைகுண்டம் அருகே ஓடும் பேருந்தில் மாணவர் வெட்டப்பட்ட விவகாரத்தில் திருமாவளவன் கருத்து. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் அருகே கைவிடப்பட்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கு குடோனில் தீ விபத்து. நெல் நிரப்பும் கோணிப்பைகள் தீயில் கருகி நாசம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே மருமகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மாமனார் மீது தீ வைத்து கொளுத்தப்பட்ட விவகாரம். சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. தற்காப்புக்காக செய்ததாக கூறிய மனைவி மற்றும் மருமகள் விடுவிப்பு. உத்தரகண்ட் மாநில தலைநகர் டெராடூனில் மக்கள் சேவை மையத்தில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் ரூபாய் 3 லட்சம் கொள்ளை. சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. விண்வெளியில் வெற்றிகரமாக ஸ்பேஸ் டாக்கிங் மற்றும் அன்டாக்கிங் செய்த 4வது நாடு என்ற பெருமையை பெற்றது இந்தியா. 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் மற்றும் பிரிக்கும் திறன் வாய்ந்த நாடு என்ற பட்டியலில் இடம் பிடித்தது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பங்குனி மாத பூஜைக்காக வெள்ளிக்கிழமை மாலை நடை திறப்பு. 18ஆம் படியில் ஏறி கொடிமரத்திலிருந்து நேராக கோயிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு. முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக போரை நிறுத்த யுக்ரைன் சம்மதம் தெரிவித்திருந்த நிலையில் ரஷ்யாவும் உடன்பாடு என தகவல். நிரந்தர அமைதி மற்றும் பிரச்சினைக்கான மூல காரணத்தை விவாதிக்க புட்டின் அழைப்பு. சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோரை விண்வெளியிலிருந்து பூமிக்கு அழைத்து வரும் திட்டம் கடைசி நேரத்தில் ஒத்திவைப்பு. ஸ்பேஸ் எக்ஸ் குரூட்டின் குழுவினர் புறப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாசா அறிவிப்பு. Astronauts have been flying with SpaceX for the past 5 years. And Roscosmos cosmonaut Kirill Peskov, they are now. சனிக்கிழமை அதிகாலை பூமி திரும்ப வாய்ப்பிருப்பதாக தகவல்.